அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நாம் த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி படித்தலை துவங்குகிறோம், தொடங்கிறோம். இப்பொழுது நாம் புதிய அத்தியாயத்தில் இருக்கின்றோம். அது வந்து த பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் என்று பெயர். இதுல வந்து முதல் பத்தியை முடிச்சுட்டு 2வது பத்தி படிச்சுட்டு இருக்கோம். 307வது பக்கம், 308வது பக்கம். அதுல வந்து இப்ப ஆரம்பிக்க வேண்டியது இது. ஆனா கொஞ்சம் முன்னாடி படிச்சா கொஞ்சம் புரிவது நல்லா இருக்கும். அதை படிக்கிறேன். Such a passage from the human to the divine. ஸோ மனிதனிலிருந்து இறைவனாக மாறும் அந்த பாதை. From the divided of discordant to the one. பிரிஞ்சு ஒத்து போகாத ஒன்றாக மாறுதல். அந்த phenomenon to the eternal truth. கருத்திலிருந்து அந்த முடிவில்லா காலம் கடந்த அந்த மெய்ப்பொருளை நோக்கி செல்லுதல். such an entire rebirth or new birth. அது புதிதாக நாம் முழுமையாக பிறக்கின்றோம் அல்லது புது பிறவியை எடுக்கின்றோம். எது அதுக்கு soul must necessarily involve 2 stages. இப்ப 2 நிலைகள் இருக்கு. One of preparation in which the soul and its instrument must become fit. அப்போ ஒன்னு என்னன்னா preparation. இதோ first preparation in which the soul and its instruments must become fit. இப்போ ஆன்மா வந்து ஆன்மாவும் ஆன்மாவின் கருவிகளும் அது வந்து உரியதாக தக்கதாக மாற வேண்டும். அண்ட் அனதர் ஆஃப் ஆக்சுவல் illumination. இப்போ அது அடுத்தது வந்து உண்மையான அந்த ஒளியூட்டல், ஞான ஒளி தருதல் அண்ட் ரியலைசேஷன். illumination, ஆக்சுவல் ரியலைசேஷன். அப்போ வந்து உண்மையாவே அதை நாம் சித்தி பெறுகிறோம், அடைகின்றோம், பெறுகின்றோம். அந்த உண்மையை, ரியல்னால உண்மை, அந்த உண்மையை உண்மையாக பெறுகின்றோம். இந்த prepared soul through its fit instrument. fit instrument. முதலே ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி பிகம் ஃபிட்னு சொல்லுவோம். அந்த கருவிகள் வந்து தக்க கருவிகளாக, உணர்ந்த கருவிகளாக, ஏற்ற கருவிகளாக மாறிவிட்டதா அதன் இது வந்து இலிமினேஷனும் ரியலைசேஷனும், அந்த ஒளியூட்டல், ஞான ஒளி பெறுதலும் அந்த அறிதலும் நடக்கின்றது. There is indeed no rigid line of demarcation in sequence of time between these 2 stages. Rather, they are necessary to each other and continue simultaneously. So actually இதுக்கு ரெண்டுக்கும் நேரத்துல பிரிச்செல்லாம் இல்லை. இது முடிஞ்சு அது கிடையாது. ரெண்டுமே தொடர்ந்து ஒரே சீராக மாறி மாறி வந்துகிட்டு இருக்கின்றன அப்படிங்கிற பொருள் இது வரைக்கும் நேற்று படிச்சுட்டோம். இதோட விளக்கம் நேற்று வந்திருக்கு. இப்ப நான் அதை வந்து இப்ப படிக்க போறது நல்லா புரியணுங்கிறதுக்காக நான் திருப்பி படிச்சேன். For in proportion as the soul becomes fit, it increases in illumination and rises to higher and higher, completer and completer realizations. And in proportion as these illuminations and these realizations increase, it becomes fit and its instruments more adequate to their task. There are soul reasons of unillumined preparation and soul seasons of illumined growth and culminating soul moments, more or less prolonged of illumined possession. Moments that are transient like the flash of the lightning, it change the whole spiritual future. Moments also that extend over many human hours, days, weeks, in a constant light or blaze of the sun of truth. இது வந்து மிக மிக நம்பிக்கையூட்டும் வரிகள். இதை நீங்க நல்லா கவனிச்சு கேளுங்க. வசந்தமா நேற்று நீங்க சொன்ன கொட்டேஷன் தான் நம்ம இந்த சென்டென்ஸ் முடிச்சுட்டு இல்லை இந்த பத்தி முடிச்சுட்டு நம்ம அதை பார்ப்போம். அதை நான் மறந்தா கூட நீங்க ஞாபகப்படுத்துங்க. அந்த நேற்று படிச்சதுல நேரம் கருதி பாதியில நிறுத்திட்டோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு படிப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி. இப்போ இதுல திருப்பி விளக்கம். ஃபார் பிகாஸ் இன் ப்ரொபோர்ஷன் as the soul becomes fit. எந்த அளவுக்கு ஆன்மா உறுதியாக, தக்கதாக, ஏற்றதாக இருக்கிறதோ, it increases in illumination. அப்போ அது வந்து அந்த ஒளி, ஞான ஒளி பெறுதல் என்பது இன்னும் அதிகமாகிறது. எந்த அளவுக்கு இது ஆன்மா தக்கதாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒளி அதிகமாகிறது. And rises to higher and higher, completer and completer realizations. அப்போ 2 விதமா அது படிக்கணும். rises higher and higher realizations. அப்போ அது உயர்ந்து உயர்ந்து இங்க இருந்தா என்னோட உயர்ந்து 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 அந்த ரியலைசேஷன் போகும். இது ஒன்று. கம்ப்ளீட்டர் அண்ட் கம்ப்ளீட்டர் இல்லை, முழுமையாகும். மேலும் மேலும் அந்த சித்தி என்பது முழுமையாகும். அப்போ உயர்ந்த நிலையில் அந்த சித்தி, அதாவது முழுமையான சித்தி. இது ஒரு பக்கம். அடுத்தது
realizations increase, becomes fit. இது எங்க becomes-னா in proportion as the soul becomes fit, it increases in illumination, rises to higher and higher completer and completer realizations. And in proportion as this illumination and these realizations increase, இது என்னென்ன ப்ரொபோர்ஷன் போட இருக்கணும், முதல்ல இது எந்த அளவுக்கு ஆன்மா தக்கதாகுதோ அந்த அளவுக்கு உயர்ந்த ஒளியும் உயர்ந்த நிலையும் அடையும், முழுமையான இது வரும். In proportion as this illumination and these realizations increase, எந்த அளவுக்கு இந்த ஒளியூட்டலும் அந்த சித்தியும் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு becomes fit and its instruments more adequate to their task. இங்க இதுதான் வந்து சைமல்டேனியஸ் அப்படிங்கிறதுக்கு. இப்ப இது எந்த அளவுக்கு ஏற்றதா இருக்கோ அந்த அளவுக்கு ஒளியூட்டல் நிறைவேற்றப்படுகிறது, எந்த அளவுக்கு நிறைவேற்றும் ஒளியூட்டலும் அதிகமாக அந்த அளவுக்கு இந்த கருவிகள் அந்த கருவிகளும் ஆன்மாவும் ஏற்றதாக தக்கதாக மாறுகிறது. ரெண்டும் ஒரே செய்யற. இப்ப சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நம்ம சூரியனோட டிகிரி அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு சூடும் அதிகமாகும், எந்த அளவுக்கு அது குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு ரெண்டும் ஒரு சேர ஈக்குவலி ப்ரொபோர்ஷனல் வரும். சொல்லுங்க வசந்தமா. தேங்க்யூ சார். பகவான் சாவித்திரி ரிவைஸ் பண்ணும்போது சொல்றாரு இல்லையா, நான் கொஞ்சம் ஹையர் பிளேன்ஸ் போகும்போது டு மேட்ச் டு பி ப்ராப்பர் டு தட் பிளேன் நான் வந்து அதை ரிவைஸ் பண்றேன்னு. அது வந்து நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா அது வந்து டிஸ்கோர்சஸ் ஆன் தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா பை டாக்டர் ஆனந்த ரெட்டில நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே போட்டிருக்காங்க. அவரும் வந்து எந்த அளவுக்கு அதிகமா வளர்க்கிறாரோ அது சாவித்திரி தான் அந்த அளவுக்கு மாற்றியும் இருக்காரு. வேற எந்த நூலையும் அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் திருத்தினது வந்து சாவித்திரி தான். எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது பொருத்தமான எடுத்துக்கிறது. நன்றி வசந்தமா. தேங்க்யூ சார். அந்த புக் நான் இன்னும் பார்க்கல. கருத்தை கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு சொல்றேன். இல்ல, பை டிவைன் கிரேஸ் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். தேங்க்யூ. இப்போ வந்து adequate of that to that task. இங்க என்னன்னா becomes fit and instruments more adequate to that task. அப்ப அந்த கருவிகள் வந்து தக்கதாகவும் தேவையான அளவுக்கும் இருக்கும். அதாவது டு that task, எந்த பணியோ எந்த கடமையோ எதை நோக்கி நாம் செல்கிறோமோ அதற்கேற்றால் போல அந்த கருவிகளும் ஆன்மாவும் உரியதாக தக்கதாக ஏற்றதாக மாறும். என்ன அழகான ஒரு இது பாருங்க. இதுல இருந்து அது திருப்பி அந்த சென்டென்ஸ் மட்டும், ஏன்னா இதெல்லாம் கொத்து அழகழகா படிச்சு ஒரு ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். For in proportion as the soul becomes fit, it increases in illumination and rises to higher and higher completer and completer realizations. And in proportion as these illumination and these realizations increase, becomes fit and its instruments more adequate to their task. இங்க வந்து உடனே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இல்லையா? அதுக்காக இன்னொரு எச்சரிக்கைன்னு இல்லை, இன்னொரு யதார்த்த நிலையை ஸ்ரீ அரவிந்தர் சொல்றாரு. அது நல்லா புரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, there are soul seasons unillumined preparation and soul seasons of illumined growth and culminating soul moments more or less prolonged of illumined possession. இதை மட்டும் தனியா படிப்போம். இப்ப there are soul seasons ஒரு வார்த்தை போடுறாரு. இப்ப எப்படி வந்து முன்னெல்லாம் நம்ம வந்து ஒரு 50-60 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் பழமொழி என்ன சொல்லுவாங்க, ஐப்பசி கார்த்திகை அடைமழை அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாச காத்துல அம்மியும் இதெல்லாம் வந்து சொல்லுவோம். அப்ப சிவராத்திரி வந்தா குளிர் சிவசிவான்னு போயிடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அந்த சீசன் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இங்க வந்து சோல் சீசன் போடுறாரு. என்ன சோல் சீசன்னா ஆன்மாவுக்குரிய காலகட்டம் அப்படின்னு. என்ன காலகட்டம்னா சில நேரங்கள் அந்த நம்ம அணியமாகிற போது அது வந்து ஒளி இல்லாமல் அணியமாகுது. There are soul seasons of unillumined growth. There are soul seasons of unillumined preparation. அப்போ ஒளி ஊட்டப்படாத ஒரு தயாரிப்புகள், அணியங்கள், ஆயத்தங்கள் இருக்கு. Soul seasons of illumined growth, soul seasons of illumined culminating soul moments. அப்போ அது வந்து வளர்ச்சி ஒளி ஊட்டப்பட்ட வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பல நேரங்கள் அந்த அன்லிமிட்டட் ப்ரிப்பரேஷன்ல தான் நம்ம இருக்கோம். அதனாலதான் நமக்கு வந்து என்ன ஏது நமக்கு புடிபடாம இருக்கும், அறியாம இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்ப அதெல்லாம் படிக்கிறதுனால ஒரு சோல் சீசன் இருக்கும். ஆனா தேவையான ஒளி இருக்காது. ஆனா அணியமாகவும் ஆயத்தமாகவும் இருக்கும். தயாராகிறது பொதுவா புரியுற மாதிரி தயாரா இருக்கும்.
soul seasons of illumined growth. அப்போ அது வளர்ச்சி, ஒளியுடன் கூடிய வளர்ச்சியும் இருக்கு. இது நல்லா புரிஞ்சுதுங்க. அண்ட் கல்மினேட்டிங், அந்த சீசன் எங்க போகுது பாருங்க, வார்த்தைகள் எப்படி கொண்டு வர, சோல் சீசன், சீசன்னாலே மாறக்கூடியதுன்னு அர்த்தம். அப்புறம் கல்மினேட்டிங் சோல் மூமெண்ட்ஸ் or less prolonged of illumined possession. அப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து சோல் மூமெண்ட்ஸ், அப்போ ஆன்ம நிகழ்வுகள், நேரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து ஆன்ம வானிலை மாதிரி காலம்னு சொல்லலாம். இங்க நேரங்கள், அது வந்து கல்மினேட்னா முடிகின்றது. மோர் ஆர் லெஸ் மோர் ப்ரொலாங்ட் ஆஃப் illumined position சொல்லலாம், ஆர் லெஸ் ப்ரொலாங்ட் ஆஃப் illumined position. அப்ப என்னன்னா, முதல்ல வந்து வளர்ச்சி, இப்ப சொல்லுவாங்க குழந்தை வந்து நாள் வந்து பொழுது மட்டமாக வளர்கிறதுன்னு சொல்லுவோம். வளர்ந்த பிறகு என்னன்னா அது பொசஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 15 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள நல்லா அடல்ட்ஹுட் வந்துச்சுன்னா அந்த பையனும் அந்த பொண்ணும் உரிய வளர்ச்சி இருக்கும். ரொம்ப அழகா அது வந்து அந்த ஆர்வம், ஆற்றல் எல்லாம் வந்து ஒரு பொசிஷனா, அதே மாதிரி நம்ம ஆன்மாவுக்கும் ஒரு ஒளியூட்டப்பட்ட உடைய பொருளாக, உரிய பொருளாக அது மாறும். அது வந்து விலகாது. அது முதல்ல வந்து அந்த வளர்ச்சிக்குரிய இது தெரியாது. அடுத்தது வந்து moments that are transient like the flash of the lightning. அப்ப இதுவும் இருக்கும். நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா, அந்த தியானம் எல்லாம் இப்படி ஒரு எல்லாம் ஆடுவாங்க, யாராவது பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி கோவில்கள்லயோ நம்ம ஆசிரமம் இதுலயோ சில தியான பயிற்சிகள் எல்லாம் ஜர்க்காவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? உடம்பு அப்படியே கொஞ்சம் இதாகும். யாராவது பார்த்தீங்களா? ஆமா இல்லையான்னு சொல்லுங்க. வெடுக்குன்னு சில பேர் பேசிட்டு இருக்கிறது அப்படிம்பாங்க. அது வந்து இந்த எபிலப்சி கிடையாது, ஏதோ ஒரு ஆன்மா இது மாதிரி ஒரு மின்வெட்டு மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? சரி, நீங்க எதுவும் பதில் சொல்ல, மௌனம் சம்மதம் எடுத்துட்டு போறேன். ஓகே, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஷ் ஆஃப் த லைட்டிங். அப்ப ஆன்மா ஆற்றல் அது வெட்டும், அது நமக்கு வரும். ஆனா அது வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம, அது ரொம்ப மின்னல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா இருக்கும், அவ்வளவுதான். பிளாஷ் ஆஃப் த லைட்டிங். ஏன் சேஞ்ச், அந்த ஒரு மின்னல் என்ன பண்ணும்னா சேஞ்ச் ஹோல் ஸ்பிரிச்சுவல் கிரீச்சர். அந்த மின்னல் வெட்டு இருக்கு இல்லையா, மின் வெட்டு வந்து, மின் வெட்டுல பவர் கட் எடுத்துக்காங்க, இந்த மின்னல் வெட்டு வந்து அந்த ஆன்மீக எதிர்காலத்தை முழுமையாக அழகாக மாற்றிவிடும். இதுல வந்து ஜோசியத்துல வந்து மாற்றம்னா என்ன மாற்றம்னு கேட்கணும், ஏற்றமான மாற்றமா அப்படின்னு கேட்கணும், முன்னேற்றமான மாற்றமான்னு கேட்கணும். அந்த மாதிரி ஏற்றமான மாற்றம். moments also that extend over many human hours. அப்ப அந்த நிகழ்வுகள், அந்த நேரங்கள் வந்து பல பல மனித மணிக்கணக்கில் போகும். இது வந்து ஹியூமன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, பொதுவாக இன்ஜினியரிங்ல இந்த வீடு கட்ட நம்ம வந்து இந்த ப்ரொபோர்ஷன்ங்கிற இதுல வந்து கணக்குல படிச்சுப்போம். 4 மனிதர்கள் ஒரு வீட்டை 20 நாட்களில் கட்டினால் 8 மனிதர்கள் அந்த வீட்டை எத்தனை நாட்கள் கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து கிண்டலா சொன்னாங்க, அதுதான் வீடு கட்டிட்டாங்க, அப்படி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஆனால் அரித்மெட்டிக்கா அந்த கேள்வி வரும். அது வந்து ஹியூமன் ஹவர்ஸ், ஹியூமன் டேஸ். அப்போ வந்து இந்த வேலையை 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம், இந்த வேலையை 4 மணி நேரத்துல முடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஹியூமன் ஹவர்ஸ். அப்போ இந்த ஆன்மீகத்தோ அந்த ஆற்றல் இருக்கிறதுனா அது வந்து பல மணிக்கணக்காக தொடரும். இட் மே எக்ஸ்டெண்ட் the moments also that extend over many human hours. Moments also that extend over many human days. பல நாட்களாக தொடரும். The moments also that extend over many human weeks. Years போடல, இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 24 மணி நேரம் தானே அது நாள் ஆயிடும், அது 7 நாட்கள் தானே அது வாரம் ஆயிடும், 4 வாரங்களாக மாதங்கள் ஆயிடும், 12 மாதங்கள்னா அது. அதனால அந்த வீக்ஸ்ல கான்ஸ்டன்ட், அப்ப வந்து that extent in a constant light, தொடர் ஒளியோடு அது இருக்கும். ஆர் a blaze of the sun of truth. இங்க எப்படி படிக்கலாம், கான்ஸ்டன்ட் லைட் ஆஃப் ட்ரூத்னு படிக்கலாம், ஆர் blaze of the sun of truth. அந்த மெய்ப்பொருளின் ஞாயிறு, மெய்ப்பொருள் ஞாயிறு அந்த ஒளி திரள்ல நம்ம இருக்கிறது. எவ்வளவு பெரிய நம்பிக்கையூட்டும் வரிகள் யோசிச்சு பாருங்க. ஆனா அது வந்து ஒளியற்ற நேரமும் இருக்கும், மனதுக்கும். இதை வந்து திருப்பி நான் முதல்ல இருந்தே படிக்கிறேன், நீங்க ஆழமா பாருங்க. சந்தேகம் தான் தயவு செய்து கேளுங்க. In proportion as the soul becomes fit, it increases in illumination and rises to higher and higher, completer and completer realizations. And in proportion as these illuminations and these realizations increase, becomes fit
and its instruments more adequate to their task. There are tasks. There are soul seasons of unlimited preparation and soul seasons of unlimited growth and culminating soul moments, more or less prolonged or illicit possession, moments that are transient like the flash of the lightning. It changed the whole spiritual future. Moments also that extend over many human hours, days, weeks, in a constant light are the sun, days of the sun of truth. The last sentence, paragraph. And through all these, the soul, once turned Godwards, grows towards the permanence and perfection of its new birth and real existence. And through all these, the soul's one turn towards Godwards, grows towards the permanence of its new birth, and permanence of its real existence, and perfection of its new birth, perfection of its real existence. அப்ப இந்த நாளையும் சேர்த்து படிக்கும் பெர்மனன்ஸ்னா நிலையாக இருக்கிறது, பெர்ஃபெக்ஷனா செம்மையாக முழுமையாக இது இந்த புது பிறவி நியூ பர்த் அண்ட் ரியல் எக்ஸிஸ்ட் அதுதான் உண்மையான இருக்கு. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் இப்போ உங்களுக்கு நினைவு இருக்கும், 2 மாசம் முன்னாடி நான் வந்து இதை பொறுப்பெடுக்கணும்னு முயற்சி பண்ணியும் நல கோளாறால உடல் கோளாறால என்னால கிட்டத்தட்ட 1 மாதமே என்னால வர முடியாது. அப்போ வந்து அதை பத்தி பின்னாடி வரப்போகுது. உடல் கோளாறு வந்து ஆன்மீக எப்படி பாருங்க, அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஃபிட்டா வச்சிருக்கணும். அப்போ அது ஒரு புது பிறவி மாதிரி ஒரு ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். இது வந்து இந்த மாதிரி நோய் தாக்கத்துல பல காரணங்களால பல பயணங்களால நம்ம வந்து தொடர்ந்து ஒரு பயணம், இந்த ஆன்மீக பயணத்தை ஆன்மீக வளர்ச்சியை நம்ம ஏற்க முடியாம இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து நியூ பர்த் அண்ட் ரியல் எக்ஸிஸ்டன்ஸ், அதுல ஒரு பெர்மனன்ஸ் இருக்கும், நிலையா இருக்கும், perfection. And through all these, the soul, once turned Godwards, grows towards the permanence and perfection of its new birth and real existence. So 308வது பக்கத்திலிருந்து 309வது பக்கத்துக்குள் நுழைந்துவிட்டோம். வசனாமா நீங்க சொன்ன கொட்டேஷனை முடிச்சிடலாமா? அது எந்த பக்கம் திருப்பி சொல்லுங்க. 176. Ascent of the sacrifice 2. அதுல ஒரு செக்ஷன் ஸ்டார்டிங். Ascent of sacrifice number 1 now? 2. Okay. சார் நம்ம இங்க பாக்குறது வந்து ஒரு வகையான சுருக்கம் அல்ல கன்சாலிடேஷன். பகவான் இதுக்கு சிமிலர் கருத்து நமக்கு முன்னையும் சொல்லி இருக்காருங்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்களே படிங்க அது. It is then by a transformation of life in its very principle, not by an external manipulation of its phenomena. ஒரு செகண்ட், நான் புக்லைன் படிக்கிறேன். when you move, என்னோட கண்ணு ஃபெயில் ஆகுது. It is then by a transformation of life in its very principle, not by an external manipulation of its phenomena, that the integral yoga proposes to change it from a troubled and ignorant into a luminous and harmonious movement of nature. There are 3 conditions which are indispensable for the achievement of this central inner evolution and new formation. None of them is altogether sufficient in itself, but by their united threefold power, the uplifting can be done, the conversion made and completely made. இங்கேயே பகவான் வந்து மோர் அண்ட் மோர் கம்ப்ளீட் எல்லாம் அழுத்தி சொல்றாரு. So Bhagavan is very particular on that condition. For first, life as it is a movement of desire, and it has built in us as its center a desire soul, which refers to itself all the motions of life
and puts in them its own troubled hue and pain of an ignorant, half-lived, baffled endeavor. For a divine living, desire must be abolished and replaced by a purer and firmer motive power. The tormented soul of desire dissolved, and in its stead there must emerge the calm, strength, happiness of a true vital being now concealed within us. Next, life as it is driven or led partly by the impulse of the life force, partly by a mind which is mostly a servant and arbiter of the ignorant life impulse, but in part also it's uneasy and not too luminous or competent guide and mentor. For a divine life, the mind and the life impulse must cease to be anything but instruments, and the inmost psychic being must take their place as a leader on the path and the indicator of a divine guidance. Last, life as it is turned towards the satisfactions of the separative ego. Ego must disappear and be replaced by the true spiritual person, the central being, and life itself must be turned towards the fulfillment of the divine in terrestrial existence. It must feel a divine force awaking within it and become an obedient instrumentation of its purpose. தேங்க்யூ சார். இது கொஞ்சம் லாங் பேசேஜ். ஆனா நம்ம இப்ப பாக்குறதுடைய ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் அங்கேயும் வருது. தேங்க்யூ ஸோ மச். நீங்க இன்னொரு தி அவர் ஆஃப் காட் ஒன்னு போட்டிருந்தீங்க. அது அந்த சீசன்ஸ் மோர் அந்த மாதிரி சீசன்ஸ் இருக்கு அண்ட் தேர் ஆர் எப்ஸ் அப்படி சொன்னதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் அடுத்த பேராகிராஃப்குள்ள நுழையிறேன். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். அந்த பேசேஜ்ல நம்ம சாப்டர் 2 தர்மதர் அந்த புக்ல பாக்குற மாதிரியே இப்படி இல்ல இப்படி ஆகணுங்கிறது சேர்ந்து சேர்ந்து வந்தது இம்ப்ரெசிவா இருந்தது. ஓகே, ஓகே. இங்க அந்த ஸ்டெப் ரொம்ப அழகா ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், தயவுசெய்து இதையும், அதாவது இது பூரா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் குழப்பங்கள் இருக்கு, பல வகையான குழப்பங்கள் இருக்கு. நிச்சயமா அத்தனை பேர்த்துக்கிட்டே இருக்கு. அந்த குழப்பங்கள் தீரணும்னா இந்த பத்தியை நல்லா படிச்சு உள் வாங்கினாதான் நம்ம செய்யணும். வசந்தமா படிச்சதுலயும் அந்த பாயிண்ட் டிசைர் சோன், அது வைட்டல், அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு இருக்கு. இப்ப இதுல இன்னும் வேற மாதிரி ஒரு பார்வை வரும். அதான் எல்லாமே சேர்த்து லைஃப் டிவைல இருந்து கொடுக்கலாம், லெட்டர்ஸ் ஆன் யோகால இருந்து கொடுக்கலாம், சாவித்திரி இருந்து இது பண்ணலாம். ஈவன் நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், சாவித்திரி பவனுக்கு ஒரு யாரு இன்சார்ஜ் என்று தெரியல, பொதுவா சாவித்திரி பவன் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி சாவித்திரிகள் இப்படி வரிகள் இருக்கு, அதற்குரிய வரிகள் சிந்தசிஸ் அவயவங்கள் எப்படி இருக்கு, லைஃப் டிவைட்ல எப்படி இருக்கு, சீக்ரெட் ஆஃப் ஐதால எப்படி இருக்கு, லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு முழு ரீச் பார்த்தோம்னா இன்னும் அதான் நம்ம 33 வால்யூம் படிக்கிறதே சிரமம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரி அவங்க யாராவது ஒருத்தர் ரிசர்ச் மாதிரி பண்ண இப்ப ரொம்ப சீக்கிரமும் செய்ய முடியும். இந்த விட இப்ப அழகா நம்ம செய்ய முடியும். அதை நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா நம்ம எல்லாம் ஒரு இமெயில் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு இமெயில் போட்டு அத்தனை பேருடைய கையெழுத்து போட்டும் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளா இப்ப வசனமா அதை நினைச்சதுனாலதான் அந்த கொட்டேஷன் கொடுக்க முடியுது. நேற்று நான் மதர் கொடுக்கும்போது அந்த கனெக்ஷன் வருது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்.
ஆனா நம்ம வந்து அது வந்து ஒரு பெரிய ரீச்ல நம்ம செய்யும் போது சிறு விஷயம் தான் என்ன சொல்லணும்னா புரிதலுக்கு இது பயன்படும். ஆனா இதை இன்னமும் நிறைய ஆழமா போனோம்னா நிறைய அங்கேயும் இங்கேயும் கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சர்க்கியூட் நம்மளால சர்க்கியூட் CIR CUIT சர்க்கியூட் வந்து நல்லா கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா நல்லா புரிதல் அதிகமாகும். இப்ப இது நல்லா கவனிங்க. The first necessity of preparation is the purifying of all the members of our being, especially for the path of knowledge, the purification of the understanding, the key that shall open the door of truth. And the purified understanding is hardly possible without the purification of the other members. இதெல்லாம் தான் அந்த எப்படி அணியமாகிறோம், எப்படி ஆயத்தமாகிறோம் என்பதற்கு முதல் படிகள். முதல் தேவைகள்னு சொல்லலாம். The first necessity of preparation is the purifying of all the members of our being. இப்ப தலைப்பு வந்து பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து இந்த அணியமாருக்கு வெறுமனே புரிதல் மட்டும் இல்ல, மெம்பர்ஸ்ல என்ன பார்த்துக்கோம், பிசிக்கல், வைட்டல், மென்டல்னு பார்த்துக்கோம். அப்ப எல்லா உறுப்புகளும் தூய்மைப்படுத்த வேண்டும். First necessity of preparation is the purifying of all the members of our being. அடுத்தது, especially for a path of knowledge, the purification of the understanding. இதான் தலைப்பு, purified understanding. The key that shall open the door of truth. அப்போ சிறப்பாக, எஸ்பெஷலி சிறப்பாக இந்த ஞான யோக பாதையில் நாம் நடக்கும்போது அந்த புரிதலின் தூய்மைப்படுத்தல், புரிதலை தூய்மைப்படுத்துதல், அதுதான் இந்த மெய்ப்பொருள் என்ற அறைக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு உண்மைக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அந்த கதவின் திறவுகோலாக இந்த புரிதலின் தூய்மைப்படுத்துவதே முக்கியமான திறவுகோல் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அண்ட் a purified understanding is hardly possible without the purification of the other members. அப்போ இது நான் இன்னொரு கொட்டேஷன் காட்டுறேன். அந்த purified understanding is hardly possible without the purification of other members. அப்போ மற்ற மெம்பர்ஸ், மற்ற உறுப்பினர்கள் செய்வதற்கு முன்னாடி இது ஹார்ட்லி பாசிபிள், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து லிட்டில் சொன்னா நோங்கிற அர்த்தம் எல்லாம் வரும், மறந்துடக்கூடாது. நம்ம பார்த்தா லிட்டில் இருக்கு, நம்ம என்னமோ கொஞ்சம் இருக்குன்னு நினைப்போம், பட் தட் மீன்ஸ் நோன்னு இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்லி பாசிபிள், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இருக்கும். இப்ப நான் அதுக்குரிய இது காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் நம்ம த மதர் புக்ல சரண்டர் பத்தி சொல்லும் போது இங்க பியூரிஃபிகேஷனுக்கும் அங்க சரண்டர் வரும். இப்ப இதையும் சொல்லிடுறோம். சைமல்டேனியஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். There are two powers that alone can effect in their conjunction the great and difficult thing which is the aim of our endeavor, the fixed and unfailing aspiration that calls from below, and the supreme grace from above that answers. அப்போ நம்ம வந்து இது நிறைய முறை படிச்சது. நமக்கு இருந்த ஆஸ்பிரேஷன், ஆர்வம் மேல் நோக்கி செல்ல வேண்டும். மேலிருந்து பரம அருள் வந்து நம்மை நோக்கி, சுப்ரீம்ங்கிறது அந்த பரம அருள் வந்து நம்மை நோக்கி வந்து அது பதில் சொல்லுது. இதுவும் வந்துட்டு இந்த சைமல்டேனியஸ்க்கு இதுவும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒண்ணு வந்து நமக்கு இருந்த ஆஸ்பிரேஷன் மேல போகுது, அங்கிருந்து கிரேஸ் வந்து ரெண்டும் சேருது. இதுதான் நம்ம வந்து ஸ்ரீ அரவிந்தருடைய நட்சத்திர சிம்பலும் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா, உண்மை இருக்கணும், ஒளி இருக்கணும். ஒளி இருந்து ஒளியும் உண்மை இருக்கிற இடத்துலதான் அருள் வேலை செய்யும். பொய்மையும் அறியாமையும் இருக்கிற இடத்துல அருள் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நீங்க பொய்மையில போனீங்கன்னா அந்த உண்மையான அடிப்படை பொருள்னு சொல்லிட்டு, அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா, there must be a total and sincere surrender அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு integral rejection, vital and physical powers and appearance still rule the earth nature. இங்கதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம நிறைய பேரு சைக்கிக் பீக கண்டுபிடிச்சு சைக்கிக் சரண்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாதுன்னு சொல்லுது. It is not enough that psychic should respond and the higher mental accept. இப்ப இதைதான் நம்ம படிச்சிருக்கோம். மைண்ட் வந்து உயர் மனம் வந்து நம்ம நிறைய தளங்கள் இருக்கு. higher mental accept or even the inner vital submit and the inner physical consciousness feel the influence. There must be no part of the being,
even the most external, anything that makes a reserve, anything that hides behind doubts, confusions, and subterfuges, anything that revolt or refuses. அப்ப இதெல்லாம் போகணும். இதெல்லாம் தான் பியூரிபிகேஷன்ல இதெல்லாம் அந்த சரண்டருக்கு போட்டுட்டாங்க. ஆனா இதுவும் பியூரிபிகேஷன் இதே வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும். அதனால சைக்கிக் பண்ணிருக்கு, இன்னர் வைட்டல் பண்ணிருக்கு, ஹையர் மென்டல் பண்ணிருக்கு, இன்னர் பிசிக்கல் பண்ணலாம் மாட்டாது. இங்க வெளியில இருக்கிற அத்தனை விஷயமும் வந்து அதாவது நம்ம சொல்ல நேற்று வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஒரு மாணவர்கிட்ட என்னப்பா அவனுடைய அவன் வந்து என்ன படிக்கிறான்னா அவன் 5th 6th தான் படிக்கிறான். ரொம்பலாம் கூட இல்லை, 5th 6th இருக்கும். இவனுடைய எதிர்காலம் நிறைய பேர் +2லயே தெரியல என்ன படிக்க போறவங்க. அவங்க கிட்ட என்ன பண்ண போறேன்னா அஷ்டமைட் ஆகலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்படியா, சரிப்பா, வெரி குட் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் முதல்ல பணம் சம்பாதிச்சு ஆஷ்டமைட்டாங்க அப்படின்னா, எதுக்கு பணம், நம்ம ஆஷ்டமைட்டாங்க உனக்கு எதுக்கு பணம் இல்ல அப்படின்னு. அப்புறம் உடனே அவனே மாத்தலாம், ஒரு வேலை வாலண்டியரா அப்புறம் என்ன ஆகுது இல்லை, அதனால பணம் கொஞ்சம் சம்பாதிச்சு ரெடிமேட் பண்ணிட்டு இது பண்றேன் அப்படின்னா. அப்ப இது வந்து இந்த ரிசர்வ்ங்கிறதுக்கு அது ஒரு இது இருக்கு. ஏன்னா இப்ப முழுக்க நம்ம ஆஷ்டமைட் ஆயிட்டோம்னா நம்ம உண்மையிலே அவங்க கொடுக்குற இடம், அவங்க கொடுக்குற உடை, அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்ற கடமையை செய்வதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. நம்ம அரவிந்த் ஆசிரமத்துக்குள்ள. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு ரிசர்வ் பண்ணிக்கிறார், பணத்துல வந்து ரெடி பண்ணிக்கிறார். அப்ப அதுல வந்து அவரோட அவங்க வயசுல அவர் நினைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த பள்ளியின் நோக்கம் என்னவென்றால் பல ஆசிரமைட்ஸ் வரணும். உண்மையான மோல்டிங் மற்ற ஆசிரமைட்ஸ் எல்லாம் அப்படி டைரக்டா ஸ்கூல் எல்லாம் இல்லாத போது வந்து அவங்க சாதனை எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இந்த பள்ளி என்னன்னா அவங்க எல்லாம் வார்த்தை எடுக்கக்கூடிய பள்ளி. என் மகள் உட்பட நான் சொல்றாங்க படிச்சதுனால அவங்க விருப்பப்பட்டு அவங்க என்னன்னா அவங்க வந்து வேணும்னு வந்தாங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் மாதிரி உடனே அவங்க சேர்த்துக்குவாங்க. இப்ப நம்மள யாராவது ஒருத்தர் ஆசிரமேட் ஆகணும்னு சொன்னா குறைஞ்சது 5 வருஷம் முதல்ல வந்து நீங்க வந்து இருக்கணும். உங்களுடைய தங்குதல், உங்களுடைய உணவு செலவு எல்லாத்தையும் நீங்களே தான் பார்க்கணும், உதவி இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க எவ்வளவு முழுக்கா சர்வீஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு பிறகு வந்து 1500 ரூபா மாசம், இன்னைக்கு தலைமைக்கு 50 ரூபா ஒரு நாளைக்குன்னா 30 நாளைக்கு 1500 ரூபா கொடுத்து பாஸ் வாங்கி அங்க சாப்பிட்றதுக்கு அளவு போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது பாக்கெட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணி மினிமம் 5 இயர்ஸ் ஆகும் ஒரு ஆசிரமேட்டா இருக்கு. அதே இது நீங்க ஆசிரம் ஸ்கூல்ல அந்த 21 வயசு ஆகும்போது 18 ஆண்டுகள் படித்தால் உடனே உங்களுக்கு அந்த கொஞ்சம் முன்னாடி படிச்சோமே அந்த டோர் திறக்கிற மாதிரி திறந்துடும். டக்குன்னு அந்த டோர் வந்து the key that shall open the door of truth மாதிரி ஆசிரம் டோர் திறந்துடும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு ரியல் பாஸ்போர்ட். ரிசர்வ் எனிதிங் தட் ஹைட்ஸ் பிஹைண்ட் டவுட்ஸ், சந்தேகம்லாம் இருக்கும், இப்படி ஆகுமோ அப்படி. ஏன்னா நமக்கு அப்படிதான் நம்ம இருக்கோம். நம்ம என்னதான் நம்பிக்கையெல்லாம் சொன்னாலும் நமக்குள்ள சந்தேகங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், சப்டர்ஃபேஜஸும் நிறைய இதெல்லாம் தான் இருக்கும். எனிதிங் தட் ரிவோல்ட்ஸ் ஆர் ரெஃப்யூசஸ். இப்ப இதுல இப்படி பண்ணா கூட அதோட மீனிங் வரும். அதோட ஒரு கண்காணல் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னங்கிறது, சப்டர்ஃபியூஜ்னா என்னங்கிறது வந்து போடும். ஓகே, ஓகே, நம்ம அதை பத்தி அப்புறம் போறோம். சார் அது சூதுவாதுன்னு நீங்க முதல்ல சொல்லியிருக்கீங்க. டக்குனு வார்த்தைகள் வந்து டிசெப்ஷன் பை ஆர்டிஃபிஸ் ஸ்ட்ராட்டஜம் இன் ஆர்டர் டு கன்சீல் எஸ்கேப் ஆர் இவேட். கரெக்ட். அது ஒரு சூழ்ச்சி தரம், ஏமாத்துற புத்தி அதுல இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு எனிதிங் தட் ரிவோல்ட்ஸ் ஆர் எனிதிங் ரெஃப்யூசஸ், எது வந்து எதிர்க்கிறதோ எது வந்து மறுக்கிறதோ அது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் அதை சரண்டர் பண்ணணுங்கிறது இங்க பியூரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சார் திஸ் இஸ் மை டவுட் வந்து இந்த கதார்சிஸ்ங்கிறது இந்த இதானா பியூரிஃபிகேஷன்? அது ஒரு லெவல்ல கதார்சிஸ் சொல்லலாம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. கல் அரிசியில இருந்து கல் எடுத்து போறதுக்கும் உடம்புல இருந்து கட்டி எடுத்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுமே பண்ணணும்.
அதுவும் பியூரிஃபிகேஷன் தான், இதுவும் பியூரிஃபிகேஷன் தான். ஆனா இது ரொம்ப கடினமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ இப்ப எடுத்துக்காட்டா நான் ஒண்ணு சொல்றேன். நானு குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல, நீங்களே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கடலூர் சீனிவாசன்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தியான மையம் நடத்திட்டு இருக்கிறவர் அவர் தான். அப்போ இந்த குழுவிலையும் சரி, எந்த குழு இருந்தாலும் 2 பேர் மனிதன் தான் 3 குரூப். நம்ம புதூர் உத்தமனூர் புவனேஸ்வரி அம்மாவை சேர்த்துதான் சொல்றாங்க. உண்டா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் ஆன்மீகம் சொன்னாலும் புரிதல்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு நம்ம குரூப் விட்டுருவோம். ஒரு சைவ சம்பந்தப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. அவருக்கு ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா தெரியும் விஷயம்லாம், அப்படியே தொட்ட அந்த கலைக்களஞ்சியம் மாதிரி சைவத்தை பத்தி எல்லாமே தெரியும். ரொம்ப அழகான விஷயம் தெரியும். அவர் என்ன நினைச்சிட்டாரு, அவருடைய மட தலைவர் போனது தான் தான் வருவோம் என்று நினைத்து அவங்க பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சைவ மக்களுடைய அவையடக்கத்துல நான் இங்க பேச மிகவும் அச்சப்படுகிறேன், இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் நான் பேச தயங்குகிறேன் எல்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா உண்மை என்ன, மதர் சொல்லுவாங்க, ரொம்ப இது பண்ணதான் உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரே தான் தான் அடுத்த தலைவராகவும் தான் தான் அதை நிர்வகிப்போம்னு நினைக்கும் போது இவருடைய அந்த ஆணவத்தன்மை மற்றவர்களுக்கெல்லாம் புரிஞ்சு அவரை யாருமே கண்டுக்கல. அதனால அவர் ரொம்ப மனம் நொந்து போயிட்டாரு. இப்போ ஆன்மீகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஈகோ ஏதாவது யாராவது சொன்னா நம்ம தாங்க முடியுது. யாராவது நானே சொல்லும் பாருங்க, ஒரு தடவை ஒண்ணு ஆரோவில புத்தகங்கள் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. இன்னொரு ஆரோவில அப்ப நான் கொண்டு போய் கொடுக்க போனோடனே இந்த கூட்டத்துல போய் நான் எப்பவுமே ஆரோவில நம்ம ஆசிரமத்தை விட நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அதுதான் ஆரோவியம். அந்த நம்பிக்கையில நான் போனா, நீ யாரு, உனக்கு பத்திரிகை இருக்கா, எப்படி கிளம்பு வெளியே போட்டாங்க. உண்மையிலே எனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது நம்ம அதை எதிர்பார்க்கலங்கிறது ஒரு பக்கம். சமத்தா எல்லாம் அப்பதான் இது பண்ணப்படுது. இது நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மக்களா இருக்கணும். நிறைய குழப்பங்கள் அரசியலே இருக்கு, பாலிடிக்ஸே இருக்கு. நான் இன்னொரு குரூப் அந்த ஆன்மீக குரூப்ல சொல்லக்கூடிய ஒரு கார்பரேட் சுவாமிஜிஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குரூப்ல ஒரு பர்டிகுலர் கிளாஸ் நடக்கும்போது அங்க இருக்கிற அந்த அதாவது ஒரு சில பேர் இந்த டீச் பண்ற லெவலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் ஒருத்தர் இந்த இப்ப அரசியல் கூட்டணி எல்லாம் ஒருத்தர் கையை போறதுக்கு மேல கூட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அத்தனை பேரும் கூப்பிட்டாங்க. சரி, இதை ஹார்மோனிக்காக பண்றாங்க அப்படின்னு சார். அப்புறம் உள்ள சொல்லுவாங்க, இல்லைங்க ரொம்ப தகராறு நடக்குது, இதெல்லாம் சேர்ந்து இருங்கன்னு சொல்லி அந்த தலைவர் அப்படி இன்டைரக்டா சொல்றாரு. இதுதான் நம்ம பிரச்சனை இருக்கு. ஆன்மீகம் அந்த நம்ம மன தலைவர் ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்றோம்னா அந்த தவறுகளா அதை நினைச்சு பிடிக்கிறோம்னா இப்ப படிக்கிற மாதிரி இதுதான் பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத வரைக்கும் எல்லாருக்கும் இந்த சிக்கல்கள் நிச்சயமா வரும். an unpurified heart குழப்பங்களும் அதிகமா இருக்கும். an unpurified sense, an unpurified life confuse the understanding. யாருடைய இது ராமலட்சுமிமா மியூட் பண்றீங்க. அப்போ தூய்மைப்படுத்தப்படாத அந்த இதயம், அன்பியூரிஃபைட் சென்ஸ், இந்த புலன்கள், தூய்மைப்படுத்தப்படாத புலன்கள், அன்பியூரிஃபைட் லைஃப், தூய்மைப்படுத்தப்படாத வாழ்க்கை, உயிர், கன்ஃபியூஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலை அது குழப்பிவிடும். டிஸ்டர்ப் இட்ஸ் டேட்டா, அது கொடுக்கிற அந்த தகவல்களை மாற்றிடும். அது மாத்திரம் அடுத்ததுக்கு ஒரு டிஸ்டார்ட்ஸ் இட்ஸ் கன்க்ளூஷன்ஸ், முடிவையே அது திருப்பி விடும். டார்கன் சீயிங், அது இருட்டா அந்த பார்வையே அது தாங்கும். மிஸ்அப்ளை இட்ஸ் நாலேஜ், நாலேஜ் இருக்கும் ஆனா எங்க செய்யணுமோ அங்க செய்யணும். நேற்று ஒரு இதுல பார்த்தேன், அண்ணனும் தங்கச்சியும் அக்காவும் தம்பியும் பேசிக்கிறாங்க. அப்போ அக்கா கிட்ட தம்பி சொல்றான், அப்படிங்கலாம் சொல்லுவோம்ல, ஆட்டை தோல்ல போட்டு ஊரெல்லாம் தேடின கதை நம்ம சொல்லுவோம். ஆட்டை தான் பெருசா சொல்றோம். இப்ப என்ன சொல்றாங்க, ஒரு செல்போன் எடுத்து அந்த செல்போனையே நான் என்னோட அந்த செல்போன்ல இருக்கிற டார்ச் லைட் என் செல்போனை தேடிட்டு இருந்தா கூப்பிடுறாங்க அந்த தம்பி. உடனே 2 பேரும் புரியா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சிரிச்சுட்டு கடைசியில அந்த அக்கா கேட்கிறாங்க, சரி கடைசியில ஒரு செல்போன் கிடைச்சுதான் கிடைக்கலையா? புரியுதா நான் சொல்றது? இதுதான் நாலேஜ் மிஸ்அப்ளை பண்ணி டிஸ்டார்டட் கன்க்ளூஷன்ஸ். அந்த மாதிரி சிரிச்சுட்டாங்க, ஏதோ தப்பு நடந்தது. ஆனா அந்த செல்போன் தான் அவங்க கையில இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் குழப்பம் இருக்கு. அன்பியூரிஃபைட் பிசிக்கல் சிஸ்டம்
clogs or chokes and distraction. இதெல்லாம் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். நோய் என்னை தாக்கிய போது என்னால் இந்த வகுப்பில் கூட தொடர முடியல. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நான் வந்து எதுவுமே ஈவன் ஆசிரம் பள்ளி கூட நான் போகல. ஏன்னா மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால நான் வந்து என்னை நானே இருந்தேன். அப்போ வந்து அன்பியூரிஃபைட் பிசிக்கல் சிஸ்டம். ஏன்னா நோய் தான் பியூரிஃபிகேஷன் இல்லைன்னு தானே அர்த்தம். கிளாக்ஸ் அண்ட் சோக்ஸ்ங்கிற வார்த்தை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வரிகள். தனசேன ஐயா அதை என்னன்னு சொல்ல முடியுமா? கிளாகிங் அண்ட் சோக்கிங் பேச முடியுமா இப்போ தனசேன சார்? எஸ் சார், எஸ் சார். கிளாகிங் அண்ட் சோக்கிங் அப்படின்னா அந்த ஓவர் பெட்ரோல், சப்போஸ் இந்த சோக் போட்டோமா அந்த வண்டியில வந்து சோக்குன்றது வந்து டு ஸ்டார்ட் த என்ஜின் வித் ரிச் ஃபியூல். அப்போ அந்த ரிச் ஃபியூல் என்ன அவன் போய் ஓவரா வந்து கிளாக் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் வில் நாட் ஸ்டார்ட். அந்த டிரைவ் பண்ணணும். அதுதான் கிளாகிங்னா நிறைய ஃபியூல் போயிட்டு அந்த இடத்துல வந்து இதுவாயிடும். ஒரே நிமிஷம் போயிடாதீங்க. இப்ப வேற மாதிரி கேள்வி கேட்கிறேன். அந்த பெட்ரோலோட டீசலை கலந்தாலும் பெட்ரோலோட கெரசினை கலந்தாலும் நிலைமை என்ன ஆகும்? அதுவும் அது வந்து எக்ஸஸ் சொன்னீங்க. எக்ஸஸ் மிக்ஸ் மிக்ஸ்னா என்னன்னா பியூரிஃபைடு இல்ல பியூரிஃபைடு இல்ல. இதே விஷயம் நடக்குமா இல்லையா? அப்ப இம்பியூரிட்டி இருந்தா இது நடக்குங்கிறது. ஆமா, இம்பியூரிட்டினால அது நடக்கும். எஸ் சார். ஓகேங்களா? அதுக்காக நான் இது சொல்றேன். நன்றி. ரெண்டும் கரெக்ட். அதாவது கிளாக்னா இப்ப இது வந்து மெடிக்கல்லையும் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட்ல வந்து இதெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா அதுவும் கிளாக் ஆகுது. அது மூச்சு கூட சிலதெல்லாம் சோக்கிங் எல்லாம் பண்ணுவோம். அந்த ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ எல்லாமே வந்துட்டு இம்பியூரிட்டிஸ் தான். கொலஸ்ட்ரால் எக்ஸஸ் ஆனாலும் இம்பியூரிட்டிஸ் தான். ஸோ unpurified heart, an unpurified sense, an unpurified life confuse the understanding, disturb its data, distorts its conclusions, darken its seeing, misapply its knowledge. An unpurified physical system clogs or chokes of its action. ஓகே, இப்போ இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அடுத்து ஒரு சென்டென்ஸா இருந்தா முடிச்சுக்கோ. There must be an integral purity. இங்கதான் பாயிண்ட். ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங், பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்ல மட்டும் பியூரிஃபை ஆனா பத்தாது. மைண்ட்லாவும் பியூரிஃபிகேஷன் இருக்கணும், பிசிக்கலாவும் பியூரிஃபிகேஷன் இருக்கணும். சைக்கிக் பீயிங் பை டெஃபினிஷன் அது பியூரா தான் இருக்கும். இதெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதை எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து முழுமையான ஒரு தூய்மை இருக்கணும். There must be an integral purity. இங்க வந்து ஒரு பகவத்கீதையோட இது சொல்லுவாரு பின்னாடி. அதாவது அதை வந்து தெரியும், நாளைக்கு பார்ப்போம். இருந்தாலும் அது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. Knowledge, says the Gita, is the sovereign purity. Light is the source of all clearness and harmony, even as the darkness of ignorance is the cause of all our sufferings. அப்போ தமிழ்ல அறிவு ஒளின்னே சொல்லுவோம், கேட்டிருப்பீங்க. அறிவொளி இயக்கம்லாம் கேட்டு. அறிவுனா ஒளி, ஒளிதான் அறிவு. அப்போ ஒளி இருந்தா நமக்கு வந்து சுத்தம் இருக்கும். அசுத்தம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும். The light is the source of all clearness and harmony. அது எப்படி? அதுக்கு ஆப்போசிட்னா டார்க்னஸ் ஆஃப் இக்னரன்ஸ். அப்போ அறியாமை என்பது இருள். அதுதான் எல்லா தடுமாற்றங்களுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. இதை நம்ம திருப்பி பார்ப்போம். இதோட நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.